முருகனுடைய வீட்டுக்காரம்மா யாரு? வள்ளி. வள்ளி யாரு? குறத்தி. குறத்தி என்ன விவசாயம் பண்ணி சக்கர பொங்கலா வைக்கும்? வேட்டையாடி கரியனா உணவா படைக்கும், சுட்டு சாப்பிடும், கபாபு சாப்பிடும். உண்மையா சொல்ல போனா ஆம்பூர் பிரியாணி வைக்கணும், இல்ல திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வைக்கணும் முருகனுக்கு. அந்த படையில வச்சா முருகன் தெம்பா நின்னு தமிழ்நாட்டை காப்பாத்துவார். அதை விட்டுட்டு இவனுக்கு சக்கர பொங்கல் வைக்கிறேன், வெண்பொங்கல் வைக்கிறேன், வாழைப்பழம் வைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன். தமிழ்நாட்டுல தமிழ் கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்கிற முறையை கூட மறக்கக்கூடிய வகையில பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. அதை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் ஐயா திருவடிக்குடிலை சேர்ந்த ஐயா நம்மளுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? எதற்காக வேலை கொடுத்திருக்கிறார்? சங்கர மடத்தை அப்புறப்படுத்துவதற்காக வேலை சங்காத்தம் செய்யறதுக்காக கொடுத்திருக்கிறார். யாரோட வேலை கொடுத்திருக்கிறார்? குறிஞ்சி நில கடவுள் என்று சொல்லுகின்ற குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தோழர் முருகனுடைய வேலை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு முருகன் தோழன் தாயா, முருகன் எங்களுக்கு தோழன். அந்த முருகனுடைய வேலை எங்களுக்கு கொடுத்திருக்கார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் எங்கள் தோழன், பழனியில் இருக்கக்கூடிய முருகன் எங்களுக்கு தோழன். ஏனால் முருகனுக்கு தமிழ் தான் பிடிக்குமே ஒழிய சமஸ்கிருதம் பிடிக்காது. முருகனுக்கு இறைச்சி தான் பிடிக்குமே ஒழிய சர்க்கரை பொங்கல் பிடிக்காது. ஆக நம்மளுக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய மரபுன்னு ஒன்று இருக்குது, அந்த மரபை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.